ட்ரெயினோட மைலேஜ் எவ்வளவு இருக்கும் என்னைக்காவது நீங்க திங்க் பண்ணிருக்கீங்களா? பொதுவா காரு பைக்கோட மைலேஜ் நமக்கு தெரியும், ஆனா ட்ரெயினோட மைலேஜ் உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஒரு வீடியோ மூலியமா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த மாதிரி ட்ரெயினை பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிராவல் பண்ற ட்ரெயின்ல பொதுவா 2 விதமான என்ஜின் பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒன்னு டீசல், இன்னொன்னு எலக்ட்ரிக். டீசல் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர். 12 கோச் இருக்க பேசஞ்சர் ட்ரெயின் ஒரு கிலோமீட்டருக்கு குறைஞ்சது 5 to 6 லிட்டர் பாத்தீங்க அப்படின்னா டீசல் செலவாகவே. இதே ட்ரெயின் வேகம் மற்றும் நிறுத்தத்தை பொறுத்து அதிகபட்சமாக 10 to 12 லிட்டர் டீசல் வரையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுக்கு தேவைப்படுது. அதாவது 180 to 200 மீட்டருக்கு 1 லிட்டர் டீசல் பாத்தீங்க அப்படின்னா செலவாகும். 24 பெட்டிகள் கொண்ட அதிவிரைவு ரயில் ஒரு கிலோமீட்டர் கடக்கணும் அப்படின்னா 8 to 12 லிட்டர் டீசல் பாத்தீங்க அப்படின்னா செலவாகதான். 5000 லிட்டருக்கு 1000 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடியதான் இந்த ஒரு டீசல் இன்ஜினுமே. எலக்ட்ரிக் இன்ஜின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் இன்ஜின் ஒரு கிலோமீட்டரை கடந்து போகணும் அப்படின்னா தோராயமாக 20 யூனிட் மின்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா செலவாகதான். அதிகமாக நம்ம இந்தியன் ரயில்வே எந்த மாதிரி இன்ஜினை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் இன்ஜினை கொண்ட ரயிலை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீசல் இன்ஜினை விட எலக்ட்ரிக் இன்ஜினில் பராமரிப்பு செலவு கம்மி, மைலேஜ் அதிகம். இப்போ எலக்ட்ரிக் இன்ஜினை ஒரு கிலோமீட்டருக்கு 130 ரூபா செலவோடு முடிச்சுப்பாங்க. இதே நம்ம டீசல் இன்ஜினை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டர் மூவ் பண்ணணும் அப்படின்னா 309 ரூபாயிலேருந்து 400 ரூபா பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா செலவாகும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்னு சொல்லிட்டு. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோவை அடிக்கடி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.